நியமம் கோயில் தான் நேமம் கோயில். நகரத்தார்களே சிறப்புன்னா நகரத்தார்களோட நேமம் கோயில் இன்னும் சிறப்பு. அந்த நேமம் கோயிலுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு இங்கே இருக்க அத்துணை பெரியவர்களும் சான்றோர்களும். இங்கே ஒருத்தரையும் நான் தனித்தனியாக திரும்ப பேர் சொல்லலை. பழனிப்பண்ணன் ஆகட்டும், சோலைப்பண்ணன் ஆகட்டும், இதெல்லாம் தடைகளை தாண்டி தடைகள் வந்தது. தேவர்களே தடைகளை உண்டு பண்ணாங்க. எங்களுடைய பலத்தில் பாதி பலத்தை எடுத்துக்கிட்டு தான் நீ முப்புறத்தை எரிக்க போற அப்படின்னு நினைச்சாங்க. அதை என்ன பண்ணார் அவர்? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த தேரையே விட்டுட்டு ஒரு சின்ன தீப்பிடமை கொண்டு வந்து முப்புறத்தை எரிச்சார். தடைகளை தாண்டுபவன், வெற்றிகளை தருபவன் ஜெயங்கொண்ட ஈசன், ஜெயங்கொண்ட சோழீஸ்வரன். மற்ற கோயில்களெல்லாம் திருவருள் வந்து வேற விதமா குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த கோயில்ல தான் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரன். என்ன காரியத்தை நினைச்சு வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டுறீங்களோ அந்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறும். ஜெயங்கொண்ட சோழீஸ்வரன், ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் முன்னிலையில் இருந்து பேசுகிற வாய்ப்பு மீண்டும் ஒருமுறை வள்ளியப்பன் அவர்களுக்கும் தேவகோட்டை ராமநாதனுக்கும் என்னுடைய நண்பர் அருமனை நண்பர் நாராயணன் அவர்களுக்கும் நன்றி. எனக்கும் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. பாராட்டுவதற்குள்ள ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் முன்னால் இருந்து பேசுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் காமனை தகித்தார்னு சொன்னார். காமனையே தகிச்சவருக்கு இணையா ஒரு அம்பாளை கொடுக்கணும் அப்படின்னா சௌந்தர நாயகியா. எல்லாரும் சொல்லுவாங்க நேமம் கோயில் பிள்ளையா, நேமம் கோயில் காளியாம்பா. காளி இல்லை, சௌந்தர நாயகி, வனப்பும் எழிலும் மிக்க நாயகி. அந்த அம்பாளுக்கு ஈடான அழகு வனப்பு வேற எங்கேயும் இல்லை. நம்ம நேமம் கோயில் பிள்ளைங்க எல்லாம் சௌந்தர நாயகிகள். அந்த அம்பாளும் அந்த ஈசனும் நம்ம எல்லாருக்கும் விருது பெற்ற தேவகோட்டை அன்பு சகோதரர் தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கும் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களுக்கும் விருதை வழங்கி சிறப்பித்த நாராயணன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆர்வலர் பெறப்பட்ட அனைவருக்கும் தங்களுடைய திருவருளை தந்து நல்லொருள் புரிவார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அது மாதிரி நாங்கள் போய்கிட்டு இருக்க பாதையிலேருந்து கொஞ்சம் பறந்து போயிடாம அதிலே பயணிக்கிறதுக்கு எங்கள் மேலே வைக்கப்படுகிற ஒரு சிறிய இலை தான். அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டு இன்னும் இந்த பாதையிலேயே தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்பதற்கு அது ஊக்கமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நல்லதொரு வாய்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக பாடுவார் முத்தப்ப செட்டியார் ஒரு பெரிய வரகு. அவர் சொன்னதெல்லாம் படிச்சிருக்கு. அவர் எல்லாமே அறிவளத்துக்கு சின்ன பிள்ளையில 10 வயசுல ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அந்த ஊர்ல ஜெயவிளங்கின்னு ஒரு அம்மன் கோயில். அந்த கோயிலில் போய் அவர் நிற்கணும். மாமரத்துல இருந்து ஒரு கிளை கீழே விழுந்து பிள்ளைங்க எல்லாம் விளையாடுது. மாமர கிளையே மரத்தை விட்டு விலகுனாரு. இப்படி வந்தது டானா மாதிரி இப்படி பிரிஞ்சு விழுந்துச்சு. அன்னைக்கு தான் அவர் வாக்கு பழிச்சுது. அப்பதான் அந்த பாடுவார் முத்தப்பருடைய சொல் பழியத்தை கண்டு எல்லாரும் அஞ்சினாங்க. அப்ப என்ன பண்ணாரா, ஒரு தாசி ஒரு வீட்டில் அப்படி உட்கார்ந்து போயிட்டு இருந்தார். திண்ணையில உட்கார்ந்துருந்தாலும் ஒரு தாசி. அப்போ அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாடுவார் முத்தப்பரை பார்த்துட்டு இந்த செட்டியார்னு சொல்ல வேண்டியவ ஒத்த கொம்பை எடுத்துட்டு வாங்க சட்டியாரே. யார? பாடுவார் முத்தப்ப செட்டியார். அவர் சொன்னாரு, அம்மா என்ன நீ செட்டியார சட்டியார்னு கொம்பு எடுத்துட்ட, நீ ஒரு தாசி, உனக்கு எனக்கு ஒத்த கொம்பை நீ கொடுத்த, உள்ளபடி எனக்கு ஒத்த கொம்பை நீ எடுத்துவிட்டு என்ன சொன்ன, ஒத்த கொம்பை நீ எடுத்த, உனக்கு நான் 2 கொம்பு தரேன். அவன் ரொம்ப வறுமைக்குள்ளாயிட்டான். நேர ஓடியாந்து விழுந்து காலில் கும்பிட்டான். ஓர் எழுத்தை எனக்கு ஒத்த கொம்பை நீ எனக்கு ஈந்தா, நான் உனக்கு 2 கொம்பை தந்தேன், நீ இனிமே வளமையோட வாழ்வாயின்னு மறுபடியும் நீ புரிஞ்சு திருந்திட்டேன்னு வாழ்த்தினாரு. அப்புறம் அவன் நல்ல விதமா வந்தான்னு வரலாறு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றுமே ஆற்றல் வாய்ந்த வரிகள். ஒரு முறை என்ன பண்ணாரா, சிக்கல்ல கோவிலூர் சாமியோட முத்துராமலிங்க ஆண்டவரோட திருக்கலர், அதாவது நம்ம பொறவாச்சேரின்னு பேர், பொருள் வைத்த சேரின்னு அந்த ஆலயம் சிக்கலுக்கு பக்கத்திலே இருக்கு. அங்கே போய் இருந்திருக்கார். அப்போ அவருக்கு வெத்தலை வாக்கு தேவைப்பட்டிருக்கு முத்துராமலிங்க ஆண்டவர். முத்துராமலிங்க ஆண்டவர் பக்கத்தில் இருந்தவர். அவர் தான் கோவில் மடத்தை ஸ்தாபிச்சவர். பாடுவார் முத்தப்பர் பாடினாரா ஒரு பாட்டு,
முருகப்பெருமானே தாம்பாளத்துல கோயில்ல இருந்து தாம்பூலத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படி வரகவி. அப்ப பாடின ஒரு பாட்டு, குத்துவார் வெட்டுவார் கோடி பெறுவார் நின்பால் ஒன்றல்ல பத்தல்ல. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவர் கேட்டாராம், என்னப்பா வெத்தலவா கேட்டா குத்துவாரு வெட்டுவாருங்கிற என்னப்பா என்ன சொன்னாரா விளக்கம்? ரெண்டு அர்த்தம். குத்துவார் வெட்டுவார்னா வெத்தலை வாக்கை பாக்கு எடுத்து உலக்கையில விட்டு குத்துவார். வெட்டுவார் என்னது? பாக்கு வெட்டில பாக்கு வெட்டுவார். கோடி பெறுவார் நின்பால். வெத்தலை வாக்கு வச்சுட்டேன் பணத்தையே கோடியே கொடுத்து மாத்திக்கலாம். பாக்கு இல்லைன்னா வெத்தலை வாக்கு இல்லைன்னா தாம்பூலம் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஒன்றல்ல பத்தல்ல அப்படின்னு ஏன் பாடினான்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அப்படியே முருகா சிக்கல்ல இருக்க பெருமானே குத்துவார். யாரை குத்துவார்? சூரனை வெட்டுவார். எதிரிகளை வெட்டுவார். என்ன பண்ணுவார்? நின் முன்னாடி கோடி பெறுவார் நின்பார். உன்னை வந்து கும்பிட்டா கோடான கோடி பணம் கிடைக்கும்டா முருகா. ரெண்டு அர்த்தம். குத்துவார் வெட்டுவார் கோடி பெறுவார் நின்பார் ஒன்றல்ல பத்தல்லன்னு சொல்லி சிக்கலின் முற்றிருக்கும் வேளா உதவுன்னு அந்த வெண்பாவை பாடினாரு. சிக்கல் முருகனே மனமகிழ்ச்சியோட வெத்தலை வாக்கோட நம்மளை ஒப்பிட்டு மங்கள குரலோட பாடிட்டாரே பாடுவார் முத்தப்பர்னு ஓடி கொண்டாந்து சின்ன பையனா இந்த தாம்பூலத்தை வந்து கொடுத்தாங்க. அப்படி பாடுவார் முத்தப்பருக்கு சிக்கல் முருகனே வந்து வெத்தலை வாக்கு கொடுத்த பெருமை இந்த நம்ம நகரத்தார் கவிஞருக்கு உண்டு. அதே மாதிரி எத்தனையோ சிறப்புகள் சொல்லலாம். பாடுவார் முத்தப்பருடைய பாட்டு எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா வரகவி. அவர் சொன்னதெல்லாம் பலிக்கும். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு ஒரு பாட்டை பாடிடுவார். அப்படி ஒரு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர். அதனால தன் மயங்களுக்கெல்லாம் பேர் வச்சார். எப்படி பாட்டுனா, கருப்பஞ்செட்டின்னு ஒரு பையன் சர்க்கரையா பேசுவான். சர்க்கரை கருப்பஞ்செட்டி, சம்பாது அழகஞ்செட்டி, சீனி மெய்யஞ்செட்டி, செவத்த ராமஞ்செட்டி, எங்கும் பராபரம் ஏகப்ப செட்டின்னாராம். சின்ன பிள்ளையிலேயே அந்த எங்கு போனாலும் அவருடைய புகழ் ஏகப்பன்னு இருக்குமா. ஏகப்பனுடைய எங்கும் பராபரம் ஏகப்ப செட்டி என்று அந்த பிள்ளைகளுக்கு கூட கவிதைத்துவத்தாலே பேர் வைத்தவர். அவர்தான் அருமையான பாடலை சொல்றார். முருகப்பெருமான சின்னஞ்சிறு பிள்ளை, சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை, செவத்த பிள்ளை. யாரா? முருகப்பெருமான். எப்படி பாட்டு பாருங்க சார். சின்னஞ்சிறு பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, செவத்த பிள்ளை, சொன்ன கிரிப்பிள்ளை, தந்தைக்கு மந்திரம் சொன்ன பிள்ளை, வண்ண கிரிப்பிள்ளை, வள்ளி தீவானைக்கு மாப்பிள்ளையே. அப்படி அருமையான பாட்டு. அப்படி ஒன்றொன்றிலும் சிறந்த பாடல்களை தந்தவர் பாடுவார் முத்தப்பர். அவற்றை போய் 100 பாட்டு எழுதிட்டார். இதான் முக்கியமான செய்தி. 100 பாட்டு எழுதினாலும் ஜெயமன்னார் வேலை. இது எங்கே வெளியிடலாம்? நேமத்திலே வெளியிடும். நம்மோடு போய் நகரத்தாரில் என்னைக்கு வெளியிடுறது? தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு வெளியிட்டாங்க. அதனாலதான் நீங்க தை மாதம் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த விழா நடத்துறது அவ்வளவு பொருத்தம். இன்னைக்கு எல்லா நகரத்தாரும் வந்துட்டாங்க. புலவர்கள் எல்லாம் வந்தாச்சு. எந்தெந்த புலவர்கள்? மிதிலைப்பட்டி கவிராயர்கள், வேலு புலவர், வெண்பாப்புலி கவிராயர், சுப்பையன், எல்லா புலவரும் வந்தாச்சு. வந்து இங்க கூடியிருக்கிறாங்க. அப்ப ஊனையூர் பாரதியார்னு ஒரு கவிஞர் எல்லாரும் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. பாடுவார் முத்தப்பர் ஒவ்வொரு பாட்டா படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் பாட்டு காடு வெட்டி போட்டு கடையில் நிறுத்தின்னு முதல்ல இந்த பாட்டை திருமகள் அருள் வீட்டுல முதல்ல இந்த ஊர்ல நேமத்துல தான் படிச்சார். படிச்சுட்டு 100 பாட்டை இதை அரங்கேற்றம் பண்ண போறார். பிரமாதமா கேட்கிறாங்க எல்லாரும். பாட வந்துள்ளோம். தன்னானே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தன்னானே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானானே நானே தானே நன்னே நானே தானானே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நன்னே நானே காடு கட்டி போட்டு கடி